பொட்டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான சுகர் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் முட்டை சேர்க்காம எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த குக்கீஸ் ரொம்ப கிறிஸ்பியா அப்படியே வாயில போட்டதும் கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அவன் யூஸ் பண்ணி காமிக்க போறேன். அதே மாதிரி அவன் இல்லாம கடாயில எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு 150 கிராம் அளவுக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்கிற இந்த பட்டர் எல்லாத்தையும் நல்லா கையால் உடச்சி விட்டு அந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா காய்ச்சி ஆற விட்ட பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு பிசையும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக பால் அதிகமாக ஊற்றாதீங்க. கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா கையால் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவை மினிமம் ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரை இது ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் எப்போ குக்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாவு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா எடுத்து குக்கி பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நாள் கழித்து இந்த மாவை வெளியில் எடுத்திருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துடும். இன்றைக்கி நான் அந்த ஃபுல் மாவில் பண்ண போகிறதில்ல. இதுலேருந்து பாதியை எடுத்து வச்சுட்டேன், இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், பழைய மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் தேய்ச்சிக்கலாம். கீழே கொஞ்சம் ட்ரை மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டாது. நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ குக்கி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் ஷேப்பில் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி மாவு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. இப்போ இதே மாதிரி எல்லா குக்கியையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா குக்கீஸையும் கட் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸை நீங்கள் ட்ரேயில் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ அவன் இல்லாமல் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் மூடி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக மாவில் தொட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. உள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச குக்கியை வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த குக்கியை ஒரு தட்டில் வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கு. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், குக்கி எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததும் அடுப்பிலேருந்து எடுத்துருங்க. நீங்கள் எடுக்கும்போது குக்கியோட சென்டரில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது வேகலை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அடுப்பில் விட்டுட்டிங்கன்னா கருகிடும். எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஆறி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் கிறிஸ்பி ஆகிடும். நம்ம அவனில் வச்ச ஸ்டார் ஷேப் குக்கீஸும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சிம்பிளான குக்கி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.